நம்முடைய அன்பு வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் உங்களுக்கு யார் என்று தெரியும். அண்ணன் சொன்னார் உறவு முறை என்று, வேறொன்றும் இல்லை. அன்புமணி அவர்களின் மைத்துனர் தான் அவர். தருமபுரியில் போட்டியிடுகிற சௌமியா இவருடைய உடன் பிறந்த அக்கா. அவர் தருமபுரிக்கு பொறுப்பு அமைச்சர். இங்கே அவருக்கு சொந்த நேட்டிவிட்டி சிதம்பரம். கடலூர்ல அவர் வேலை செஞ்சார். அண்ணன் கணேசன் அவர்களோடு சேர்ந்து வேலை செய்தார். அவருடைய வெற்றிக்கு 100 விழுக்காடு விடுதலை சிறுத்தைகள் உற்றத்துணையாக இருக்க வேண்டும். ரொம்ப அருமையா பேசக்கூடியவரா அன்று நம்முடைய அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க 4 பேரும் கூட்டணியா இருப்பாங்க. 4 பேருமே ரொம்ப அருமையா நல்ல கான்வென்ட் படிச்சு நல்ல கமாண்டிங் இங்கிலீஷ் எக்ஸப்ட் ஒரு ஸ்பீச். டிஎன் செந்தில்குமார், கௌதம சிகாமணி, நம்முடைய விஷ்ணு பிரசாத் ரொம்ப அருமையா பேசுவாங்க. அதற்கு இவருக்கு மட்டும்தான் சீட்டு கிடையாது. இதுவே ஒரு பெரிய வெற்றி தான் இருக்கு. ஆரணி இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஆரணி இல்லைனாலும் விட மாட்டேன், கடலூராக இருந்தாலும் மயிலாடுதுறையா இருந்தாலும் நான் நிற்பேங்கிற அளவுக்கு கட்சிக்குள்ளே ஒரு செல்வாக்கை செலுத்தி இன்றைக்கு கடலூர் தொகுதிக்கு வந்திருக்கிறார் என்றால் நம் மண்ணுக்கு வந்தவரை நாம் வெற்றி வீரராக அனுப்ப வேண்டும். இன்றைக்கு இந்தியாவை தன் காலடிகளால் அளந்து தெற்கிருந்து வடக்கே, கிழக்கிருந்து மேற்கே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து இந்திய மக்களை சந்தித்திருப்பவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். நல்ல முற்போக்கு சிந்தனையாளர். காங்கிரஸ் கட்சியில் ஒரு ரேடிக்கல் திங்கர் யார்? ராகுல் காந்தி அவர்கள். சமூக நீதியின் மீது பிடிப்புள்ளவர். விளிம்பு நிலை மக்களின் விடுதலையில் அக்கறை உள்ளவர். முற்போக்காக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். எனக்கு தெரிந்து மக்கள் சீனம் கண்ட மாவோவுக்கு பிறகு மாபெரும் நெடிய பயணத்தை நடத்தி வெற்றி கண்டவர் ராகுல் காந்தி அவர்களா? இது சாதாரணமான சாதனை அல்ல. இந்திய அரசியல் வரலாற்றில் வேறு எவரும் செய்ய முடியாத ஒன்றை ராகுல் காந்தி செய்து முடித்திருக்கிறார். தன் கால்களால் நடந்திருக்கிறார், அளந்திருக்கிறார் இந்திய மண்ணை. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர். நான் கன்னியாகுமரிக்கும் போனேன், காஷ்மீருக்கும் போனேன். தளபதிதான் தொடங்கி வைத்தார். மணிப்பூருக்கு போக முடியவில்லை, மும்பைக்கு வந்தேன். மகாராஷ்டிராவிலே அந்த கூட்டத்தில் பேசினேன். இந்தியாவின் ஒற்றை நம்பிக்கை ராகுல் காந்தி.